வணக்கம். தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது TNT-8T, இது எழுதிட்டு அடுத்து என்ன ஆகும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கிற உங்களுக்கு எங்களோட வரவேற்புகள். நீங்க எங்ககிட்ட ஷேர் பண்ண ஒரு ஆன்லைன் வீடியோவை வச்சுதான் இன்னைக்கு நாம இத பத்தி ரொம்ப ஆழமா பேச போறோம். ஆமா. இதுல 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, இப்போ சமீபத்துல தேர்வு எழுதின உங்களோட அடுத்த கட்ட நகர்வு என்ன, ரிசல்ட்ஸ், கட் ஆஃப், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். இன்னொன்னு, பல வருஷத்துக்கு முன்னாடியே பாஸ் பண்ண டீச்சர்ஸ் நடத்துற ஒரு தீவிரமான போராட்டம், அதோட பின்னணி என்னங்கிறதையும் அலச போறோம். ரொம்ப சரியா சொன்னீங்க. இது வெறும் தேர்வு முடிவுகளை பத்தின விஷயம் மட்டும் இல்ல. தமிழ்நாட்டுல டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் முறையில ஒரு பெரிய கொள்கை மாற்றம் நடந்திருக்கு. அந்த மாற்றம் ஒரே தகுதி உள்ளவங்கள எப்படி 2 வேற வேற பாதையில பயணிக்க வச்சிருக்கு, அதனால என்ன சிக்கல்கள் வந்திருக்குங்கிறது இது காட்டுது. சரி, அப்ப முதல்ல சமீபத்துல நடந்த தேர்வுலேருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க நவம்பர் 15, 16 தேதிகள்ல பேப்பர் 1, பேப்பர் 2 எழுதியிருக்கிறீங்க. இப்போ எல்லா மனசுலயும் ஒரே கேள்விதான், ரிசல்ட் எப்போ வரும்? ஆமா, அந்த டென்ஷன் இருக்கும். நாம பாக்குற இந்த தகவல் படி டிஆர்பியோட கடந்த கால செயல்பாடுகளை வச்சு ஒரு கணிப்பு இருக்கு. பொதுவா தேர்வு முடிஞ்சு ஒரு 40லிருந்து 50 நாளைக்குள்ள ரிசல்ட்ஸ் வந்துரும். ஓ, அப்போ ஒரு 1.5 மாசம். ஆமா, அதன்படி பார்த்தா டிசம்பர் 2025 கடைசி வாரம் இல்லனா ஜனவரி 2026 முதல் வாரத்துல முடிவுகள் வர வாய்ப்பதிக்கும். இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்ல, ஆனா ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு வலுவான எதிர்பார்ப்பு. ஃபைனல் ஆன்சர் கீயோட சேர்த்து டிஆர்பியோட வெப்சைட்ல ரிசல்ட்ஸ் வரும். அடுத்து பாஸ் மார்க். 150 மார்க்குக்கு எவ்ளோ எடுத்தா பாஸ்? இது ஒரு பெரிய விவாதமாவே இருக்கு. ஆமா, பொது பிரிவினருக்கு 60%, அதாவது 90 மார்க் வேணும். 90? மத்த பிரிவுகள் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏக்கெல்லாம் 55%, அதாவது 82 மார்க். 82. பழங்குடியினருக்கு? அவங்களுக்கு 40%, அதாவது 60 மதிப்பெண்கள் போதும். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த 82 மார்க்க குறைக்க சொல்லி ஒரு கோரிக்கை இருக்காமே? ஆமா, ரொம்ப வலுவா இருக்கு. அந்த 82 75 ஆக்கணும்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படி? தேர்ச்சி சதவீதத்தை அதிகப்படுத்தணுமா? அது ஒரு காரணம். சில சமயம் கேள்வித்தாள் ரொம்ப கடினமா இருக்கும்போது பாஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிடுது. அப்போ காலி பணியிடங்கள்ல நிரப்புறதுல சிக்கல் வருது. ஓஹோ, அதுவும் ஒரு காரணம். அதனால தேர்ச்சி சதவீதத்தை கொஞ்சம் அதிகப்படுத்த இது உதவுங்கிறது அவங்களோட வாதம். இப்போ அரசாங்கம் இதுல என்ன முடிவெடுக்கும்னு பலரும் காத்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ ஒருத்தர் இந்த மதிப்பெண்களை எடுத்து பாஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்தது என்ன? முன்ன மாதிரி டெட் போஸ்ட் பண்ணா வேலை கிடைச்சிடுமா? இப்போ அப்படி இல்லையே. இல்ல, இதுதான் அந்த முக்கியமான கொள்கை மாற்றம். இப்போ டெட் தேர்வுல பாஸ் பண்றதுங்கிறது ஆசிரியர் பணிக்கான ஒரு தகுதி மட்டும்தான். ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி. கரெக்ட், ஒரு என்ட்ரி டிக்கெட். ஆனா ஒரு நல்ல விஷயம், இந்த சர்டிபிகேட் இப்போ வாழ்நாள் முழுக்க செல்லும். ஆனா இது முதல் படிதான். அப்போ அடுத்த படி? அரசு பள்ளியில செகண்ட் கிரேட் டீச்சராகவோ இல்ல பிடி அசிஸ்டன்டாகவோ சேரணும்னா டிஆர்பி நடத்துற இன்னொரு போட்டித் தேர்வை எழுதி அதுலயும் பாஸ் பண்ணணும். ஆக 2 தேர்வு. டெட்டுங்கிறது தகுதி தேர்வு, அதுக்கப்புறம் ஒரு போட்டித் தேர்வு. மிகச்சரியா. இந்த 2வது தேர்வுல டெட் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் போட்டியிட முடியும். அப்போ போட்டி ரொம்ப கடுமையா இருக்குமே. நிச்சயமா. அதனாலதான் அந்த வீடியோல ஒரு நல்ல அறிவுரை சொல்றாங்க. என்ன அது? டென்டேட்டிவ் ஆன்சர் கீய வச்சு உங்க மார்க் 82 இல்ல 90 தாண்டும்னு நம்பிக்கை இருந்தா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஓ, உடனே அடுத்த போட்டித் தேர்வுக்கு படிக்க ஆரம்பிச்சிடுங்கன்னு சொல்றாங்க. இது ரொம்ப பிராக்டிக்கலான அட்வைஸ். ஏன்னா 2வது தேர்வுல உங்க கூட போட்டி போடுற எல்லாரும் ஏற்கனவே ஒரு தேர்வுல ஜெயிச்சவங்க. ஆமா, தகுதியானவங்களுக்குள்ள நடக்கிற போட்டி அது. முன்கூட்டியே தயாராகிறது தான் வெற்றிக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தும். சரி, அப்போ இப்ப தேர்வு எழுதினவங்களுக்கு பாதை தெளிவா இருக்கு. ஆனா சவாலானது. டெட்ல பாஸ் பண்ணுங்க, அப்புறம் போட்டித் தேர்வுல ஜெயிங்க. ஆனா இந்த கதையோட மறுபக்கத்துக்கு வருவோம். இந்த புதிய விதி வர்றதுக்கு முன்னாடி பழைய முறையில பாஸ் பண்ணிட்டு வேலை கிடைக்காம காத்துட்டு இருக்கவங்களோட நிலைமை, ஒரு பெரிய போராட்டம் பத்தி அந்த வீடியோல இருந்துச்சே. ஆமா, இதுதான் இந்த விஷயத்தோட மையப்புள்ளி. குறிப்பா 2013ல தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அவங்க தங்களோட 100வது போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம், என்ன சொன்னீங்க? 100வது போராட்டமா? ஆமா, 100வது போராட்டம். அந்த எண்ணே எவ்ளோ பெரிய வலி, எவ்ளோ நீண்ட காத்திருப்புங்கிறத காட்டுது. நம்பவே முடியல. ஒரு தசாப்த கால போராட்டம். அவங்களோட கோரிக்கை என்ன? ஒரே கோரிக்கை தான். இந்த 2வது போட்டித் தேர்வை கொண்டு வந்த அரசாணை 149 ரத்து செய்யணும். ஓ, அந்த ஜிஓ 149. ஆமா, அவங்களோட வாதம் ரொம்ப சிம்பிள்.
ஆனா ரொம்ப வலிமையானது. எப்படின்னு சொல்லுங்களேன். அவங்க சொல்றது இதுதான், நாங்க 2013ல தேர்வு எழுதும்போது இந்த 2வது தேர்வுங்கிற விதியே கிடையாது. எங்கள மாதிரியே எழுதி எங்கள மாதிரியே மார்க் எடுத்தவங்க நேரடியா வேலைக்கு போயிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும் ஆமா, எங்களுக்கு மட்டும் பல வருஷம் கழிச்சு இன்னொரு தேர்வு எழுத சொல்றது அநியாயம்ங்கிறது அவங்களோட வாதம். இது நியாயமான கேள்வியா தெரியுதே. அது மட்டும் இல்ல, ஆளும் திமுக தன்னோட தேர்தல் அறிக்கை எண் 177ல இந்த அரசாணை 149 ரத்து செய்யப்படும்னு வாக்குறுதி கொடுத்ததா அவங்க சொல்றாங்க. ஓ, அப்போ இது ஒரு தேர்தல் வாக்குறுதியா? ஆமா, அந்த வாக்குறுதியை நம்பிதான் நாங்க ஓட்டு போட்டோம், இப்போ அதை நிறைவேற்றுங்கன்னு கேக்குறாங்க. இது அவங்களோட போராட்டத்துக்கு ஒரு தார்மீக பலத்தையும் கொடுக்குது. சரி, அவங்க பக்கம் எவ்வளவு நியாயம் இருக்கு. ஆனா அரசாங்கத்தோட பார்வையில இருந்து பார்த்தா இது அவ்வளவு சுலபமா? ஏன்னா இந்த ஜியோ 149 வச்சு ஏற்கனவே தேர்வுகள் நடந்துருச்சே. இதுதான் இப்போ இருக்கிற பெரிய சிக்கல். நீங்க சொல்றது கரெக்ட். அரசாங்கம் ஏற்கனவே இந்த அரசாணை அடிப்படையில சில போட்டித் தேர்வுகளை நடத்தி நியமனங்களும் செஞ்சிருச்சு. அப்போ இப்போ 2013ல பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் இதை ரத்து பண்ணா அது புதுசா சட்ட பிரச்சனைகளை உருவாக்காதா? உருவாக்கும். உதாரணமா 2014, 2017ல பாஸ் பண்ணவங்க எங்களுக்கும் அதே மாதிரி சலுகை கொடுங்கன்னு கேட்கலாம். ஆமா, கேட்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி போட்டித் தேர்வு எழுதி வேலைக்கு போனவங்க நாங்க கஷ்டப்பட்டு படிச்சு 2 தேர்வு ஜெயிச்சு வந்திருக்கோம், இது எப்படி நியாயம்னு கோர்ட்டுக்கு போகலாம். ஆக ஒரு பக்கம் நியாயம் வழங்க நினைச்சா இன்னொரு பக்கம் புதுசா ஒரு பிரச்சனை வருது. அரசாங்கம் ஒரு இக்கட்டான நிலையில இருக்கு. ரொம்பவே. அண்ட வீடியோ தகவல் படி டிசம்பர் 26ஆம் தேதி திருச்சியில இந்த போராட்டம் நடக்க போகுது. இதுல அரசாங்கம் என்ன முடிவெடுக்கணும் எல்லாரும் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த முழு விஷயத்தையும் சுருக்கமா பார்த்தா இங்க 2 வெவ்வேறு கதைகள் ஒரே நேரத்துல நடக்குது. ஆமா, 2025ல தேர்வு எழுதின உங்களுக்கு பாதை தெளிவா இருக்கு. ஆனா சவாலானது. டெட்ல ஜெயிங்க, அப்புறம் போட்டித் தேர்வுக்கும் தயாராகி அதுலயும் ஜெயிங்க. அதே நேரம் 2013ல பாஸ் பண்ண டீச்சர்ஸோட எதிர்காலம் அவங்களோட இந்த 100வது போராட்டத்தோட விளைவையும் அரசாங்கத்தோட பதிலையும் பொறுத்து நிச்சயமற்ற நிலையில இருக்கு. இது ஒரு புது கொள்கைக்கும் பழைய கொள்கையால உருவான எதிர்பார்ப்புகளுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு மோதல். கரெக்ட். இந்த தகவல்கள் நம்மள ஒரு முக்கியமான கேள்வியோட இங்க விட்டுட்டு போகுது. ஆமா, ஒரு நீண்ட கால கொள்கையை அரசாங்கம் மாத்தும்போது அந்த பழைய கொள்கையின் கீழ் ஏற்கனவே ஒரு நிலைக்கு வந்தவங்களோட பிரதி அதோட பொறுப்பு என்னவா இருக்கணும்? நல்ல கேள்வி. கொள்கை மாற்றத்தையும் அந்த மாற்றத்துக்கு நடுவுல சிக்கிக்கிட்டவங்களுக்கு நியாயம் வழங்குறதையும் எப்படி சமநிலைப்படுத்துறது? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.